இதுதான் சார் லைஃப் டைம் வாரண்டி சொல்றேன்ல. லைஃப் டைம் வாரண்டி. இங்க ஃபீல் ஆச்சுன்னா எப்போ வேணா மாத்திக்கோங்க. ஆனா இது திருப்பி ஸ்டாக் ரீலோட் ஆயிருங்க. இது 15 எல்லாமே சர்ப்ளஸ் தான் சார். இப்போ சில பேர் பின்னாடி மடக்கி போடுவாங்கல்ல, நீங்க இப்படியும் போட்டுக்கலாம். ஒரிஜினல் லெதர், ஒரிஜினல் பிராண்டட் சர்ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேட் அதுதான். எல்லாமே உங்களுக்கு 650 தான் மாடல் ஸ்டாக். இது எல்லாமே உங்களுக்கு 650 தான். சோலுமே ஜெல் சோல் வரும் உங்களுக்கு. நீங்க ஃபுல்லா நல்லா ஃபோல்ட் பண்ணி நடக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இது பாருங்க, இது 450 வரும். இது உங்களுக்கு 7 to 10 சைஸ். இது 400 வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை டி நகர் CIT காலனின்னு சொல்லுவாங்க. CIT நகர் பேர் சொல்லக்கூடாது. CIT நகர் ஒயின் ஷாப் எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் ஆக்ரா ஷூஸ் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோ நல்லா தானே இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த சிந்தட்டிக்லாம் கொஞ்சம் 350 ரேஞ்ச் இருந்தா காலி ஆச்சு, அதெல்லாம் ரீலோட் ஆயிருக்கு. கேஷுவல் கொஞ்சம் வந்திருக்கு, அதுக்காக தான். அப்புறம் சர்ப்ளஸ்ல கேஷுவல் எடுத்தாங்க வந்திருக்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ கூப்பிட்டு. பெரிய சைஸ்ல வந்திருக்கு நீங்களே? எப்பயுமே நம்ம ஸ்டைல் தான் ஜி. பெரிய சைஸ் இருக்கு, 15 வரைக்கும் இருக்கு சைஸ். இப்போ கண்டிப்பா அந்த 350 சொல்லியிருந்தால சார், லாஸ்ட் டைம் இருந்தது பிளாக் மட்டும். இப்போ இல்ல ஸ்டாக் இருந்தா இப்போ ரீலோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 7 to 10 சைஸ் இருக்கு. ஆமா சார், இதுல 7 to 10 தான் சைஸ், 6 கிடையாது உங்களுக்கு. அது இது பாருங்க, இது பிளாக் மட்டும் தான் இருக்கு. மீது 2 கலர் இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துடும். திருப்பி நம்ம அடுத்த வீடியோல காமிச்சிடலாம். இது 6 to 9 சைஸ். இது 400 வரும். அது வந்து 10 வரைக்கும் இருக்கு சொன்னீங்களே? ஆமா ஜி. 10 வரைக்கும் சேம் பிரைஸா இல்ல சேம் பிரைஸ் தான் ஜி. 10 வரைக்கும் ஒரே பிரைஸ் தான் நம்மகிட்ட. ஆமா, நம்மகிட்ட 10 வரைக்கும் ஒரே ரேட் தான். இந்த பாருங்க, இது வந்து 350 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிராட் ஃபிட்டே காமிக்க மாட்டேன். 350 ஒன்லி பாயிண்டட் சொல்லியிருப்பேன். இந்த தடவை பிராட் ஃபிட் பண்ணிருக்கோம். இது 350 தான். அதுலயும் இங்க பாருங்க, இந்த ஃபோம் வந்து 400 வரும். 400 ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். இது 400 வரும், அது 350 வரும் உங்களுக்கு. இது 350 தான். இது 350. ஆமாண்ணா, இது 350 தான். சூப்பரா இருக்கு. 350 அதுல லேஸ் 350ல. லேஸ் 350. இது பெரிய சைஸ் மாதிரி இருக்குண்ணா. இது 7 தான் சார். நான் தான் சொன்னேன், இந்த ஃபிட்டிங் பெருசா இருக்கும். உங்களுக்கு 11 இல்ல 10 செட் ஆயிரும். 11 இல்ல 10 செட் ஆயிரும். ஆமா, கண்டிப்பா 11 இல்ல 10 செட் ஆயிரும் உங்களுக்கு. இது பாருங்க, இப்போ சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு 7 to 10 சைஸ். இது 400 வரும். 400 தானா? இது குவாலிட்டி. இது நல்லா இருக்கும்னா, இது சோல் வந்து என்னன்னா ஃபிளாட்டா இருக்கும். ஓகே. இந்த ஃபிளாட் சோல் கேக்குறாங்களே, இதுல 4 கலர்ஸ் இருக்கு. இது என்ன கலர் சைஸ்ல இருக்கு? இதுல 7 to 10 சைஸ். 7 to 10 வரைக்கும். எல்லாமே உங்களுக்கு 400 தான் வரும். 7 to 10 400. நாங்க இது Black. இது பாருங்க, இது 450 வரும். ஆமாங்க. இந்த ஃபோம் என்னன்னா, ஃபோமே சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. கிளாத் மாதிரி இருக்கு. டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபோமே கிளாத் மாதிரி இருக்கும். இது 450 வரும். இது உங்களுக்கு 8 to 10 சைஸ். 8 to 10 தான். அதுல பிளாக், இல்ல கிரே. இது எல்லாமே 8 to 10 தான். ஏன்னா இப்ப 10 நிறைய இல்லன்னு சொல்றாங்களே, அதனால இப்ப நம்மகிட்ட எப்படின்னா 8 9 கம்மியா இருக்கும், 10 மட்டும் நிறைய இருக்கு. ஆமா, நீங்க இப்ப 8ல என்ன குவான்டிட்டியோ அது அப்படியே டபுளா 10ல இருக்கு என்கிட்ட. நீங்க 10க்கு தாராளமா வரலாம். இப்ப இது எல்லாமே 10 இருக்கு. இதுவும் உங்களுக்கு 8 to 10 தான் சார் சைஸ். 500 வரும். என்னன்னா இது வாக்கிங் நீங்க யூஸ் பண்ணலாம். உள்ள பாருங்க, மெமரி குஷன் வரும். சோலுமே ஜெல் சோல் வரும் உங்களுக்கு. நீங்க ஃபுல்லா நல்லா ஃபோல்ட் பண்ணி நடக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. சோலுமே வாக்கிங் நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஜி. ரன்னிங்க்கு உங்களுக்கு கம்மியா தான் உழைக்கும். ஏன்னா கீழே வந்து ஜெல் சோல் கொடுத்ததால வாக்கிங் கம்ஃபர்ட் தான் நல்லா இருக்கும். உங்க ரன்னிங்க்கு இது செட் ஆகாது. வாக்கிங்க்கு ஆனா சூப்பரா இருக்கும். நமக்கு உண்மையே அது சொன்னதானே நம்ம கஸ்டமர். இதுல கிரே, பிளாக், ப்ளூ. என்ன சைஸ்ல இருக்குன்னா இதுல 8 to 10 ஜி. 10 அதிகமா இருக்கு. 10 அதிகமா இருக்கு. ஆமா, 8ல என்ன குவான்டிட்டி இருக்கோ அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு 10ல வரும். 10 நிறைய இருக்கு சார். இப்போ நான் இந்த காமிச்ச இந்த 2 ஆர்டிகல் காமிச்ச பாருங்க, 450 500ல 7 இல்ல, 8 9 10 தான். 10 நிறைய இருக்கு. ஆமா, ஏன்னா 10க்கு தான் கஸ்டமர் வந்து மிஸ் ஆகிறாங்க. அதனால இப்போ ஃபுல் டைம் 10. இதுதான் சார் லைஃப் டைம் வாரண்டி சொல்றேன்ல. இதுதான் லைஃப் டைம் வாரண்டி. இங்க ஃபீல் ஆச்சுன்னா எப்ப வேணா மாத்திக்கோங்க. நீங்க ஃப்ரண்ட்ல இடிக்கிறது அது வந்து பிசிக்கல் டேமேஜ், அது கவர் ஆகாது. வண்டி லிவர் கியர் போற இடம் உரியுதா, எப்ப வேணா எடுத்துட்டு வந்து மாத்திக்கோங்க. இது 650 ஜி. இந்த ரோலருக்கு எல்லாமே உங்களுக்கு 650 தான். மாடல் ஸ்டாக் இது எல்லாமே உங்களுக்கு 650 தான். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்ப்ளஸ்னா. ஆமா ஜி, சர்ப்ளஸ்ல இந்த இடம் கேஷுவல் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் பெரிய சைஸ் இருந்தது கொடுத்துட்டு கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதனால இப்ப நிறைய பெரிய சைஸ் வந்திருக்கு.
எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இந்த தடவை வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் தான். அந்த 800-1000 ரேஞ்ச் கிடையாது, 1500ம் அந்த 12, 13, 14 மட்டும் 1600 ரேஞ்ச் வரும். அவ்வளோதானே, 1600 தான் மேக்ஸிமம். அது ஒரிஜினல் லெதரு, ஒரிஜினல் பிராண்டட் சர்ப்ளஸ், உங்களுக்கு மேக்ஸிமம் ரேட்டே அதுதான். இதில் காமிச்சிடும் பாருங்கண்ணா. நாங்க செம்மையா இருக்கு. இது சேம் அந்த பிராண்ட், சேம் அதே பிராண்டட் தானே, பிராண்டட் தான். என்ன பிராண்டுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு, நீங்க நேர்ல வாங்க பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இது இந்த ஜிப் பூட். செம்மையா இருக்கு. இது சேம் அந்த பிராண்ட், சேம் அதே பிராண்டட் தானே, பிராண்டட் தான். என்ன பிராண்டுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு, நீங்க நேர்ல வாங்க பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இது இந்த ஜிப் பூட். இது 2 டோன் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங் 1500. இது 1500 தான். ஆக்சுவலி சர்ப்ளஸ் தானே இது? சர்ப்ளஸ் ஜி, பிராண்டட் தான், சர்ப்ளஸ் தான். 1500 வரும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இப்ப சில பேர் பின்னாடி மடக்கி போடுவாங்கல்ல, நீங்க இப்படியும் போட்டுக்கலாம். அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இது லேஸ் நீங்க கட்டணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா ஜஸ்ட் ஸ்டைல் தான், நீங்க அப்படியே போட்டுக்கலாம். இது லேஸ் வந்து ஸ்டைல் தான் உங்களுக்கு, நீங்க அப்படியே வேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், இழுத்துட்டு நீங்க காலில் போட்டுக்க வேண்டியது. இதுல உங்களுக்கு 8 to 12 வரைக்கும் சைஸ் இருக்கும். 8 to 12 வரைக்கும் சைஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த 1500 ரேஞ்ச். இது வந்து 8 சார், 8 to 12 சைஸ் இருக்கும் சார். இது உங்களுக்கு அதான் பிராண்டட் சர்ப்ளஸ்ல கேஷுவல் சார். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் லெதர் தான் உங்களுக்கு. இது வந்து ஸ்வைட் லெதர் சொல்லுவாங்க இது. ஆமா, இது ஸ்வைடு ஃபுல்லா. இது பக்கா லெதர் உங்களுக்கு. இதுல நியூ புக், இங்க நியூ புக் இருக்கும், இது ஸ்வைடு இருக்கும். இது கேஷுவல்ல உங்களுக்கு பிராண்டட். இது உங்களுக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 8ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. இதனுடைய ரேட்லாம் நீங்க ஒரு 6,500, 7,000 அந்த ரேஞ்ச் வரும் சார். பிராண்டட் ஷோரூம்ல இந்த பிராண்ட்ல நீங்க வாங்கினீங்கன்னா 6,000ல இருந்து 8,000 ரேஞ்ச் வரைக்கும் வருது. இது உங்களுக்கு 1500 தான். நம்ம அது காமிச்சிட்டு இருந்தாரு. அதுல பெரிய சைஸ் சார், 12. இதுல 12 மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்த கலர்ல 12 மட்டும்தான் பெரிய சைஸ். இது பாருங்க, இது கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோல் எல்லாமே இது டிபிஆர் சோல், பிராண்டட் சோல் தான் வரும். சர்ப்ளஸ்னா அது என்ன பிராண்டோ அந்த சோல் தான் வரும் உங்களுக்கு. அது 90% டிபிஆர் தான் வரும். அதுக்கப்புறம் அதுல நிறைய சோல் இருக்குது. ஏன்னா நம்ம அதெல்லாம் சொல்லி கஸ்டமரை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்க கேளுங்க, உங்களுக்கு இண்டிவிஜுவலா போட்டோ அனுப்பும்போது சோல்ல இருந்து எல்லாமே தெளிவா உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இது பார்ட்டி வேர் மாதிரி யூஸ் பண்ணுங்க, ஃபார்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த கோட்டு அந்த மாதிரி நம்ம வேர் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். லெதருமே பாத்தீங்கன்னா பேட்டர்ன் இருக்கும். பேட்டர்ன் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் இது உங்களுக்கு. இது என்ன அந்த 1500 ரேஞ்ச் தான். இதெல்லாம் லெதர் மட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க, அதுலயும் லெதர் என்ன? இதுல லெதர் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. சிந்தட்டிக் வந்து ஏதாவது ஒரு பிராண்ட் தான் வரும். அது நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன் உங்களுக்கு. நீங்க கேட்கும் போது லெதரான்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுல என்ன லெதரா சிந்தட்டிக்னு சொல்லிடுவேன். இது உங்களுக்கு ப்ரோக் மாடல் சார். இது எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் சார், 1500 ரேஞ்ச் வரும். இது எல்லாமே சர்ப்ளஸ் தான் சார். டிஸ்பிளே மாற்றவே மாட்டேங்க, அப்பதான் பழசு விற்கும். நிறைய பேர் சும்மா இந்த டிஸ்பிளே உல்ட்டா பண்ணா பழசு விற்கும். பழசு விற்கலன்னா அப்புறம் திருப்பி நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய்க்குன்னு போட வேண்டியதாயிடும். இது பாரு, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் 6 to 11 வரைக்கும் இருக்கு. 6ல இருந்து இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து 6ல இருந்து இருக்கு, 6 to 11 இருக்கு. இது பாருங்க இது ஃபார்மல்ல பிளாக். இது 7 to 11 இருக்கு சைஸ், 7 to 11. இது பாருங்க, இது 6ல இருந்து இருக்கு. அதான் சார், இதுல வந்து அதே மாதிரி சர்ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே செட் வைஸ் நிறைய விஷயம் கிடைக்காது. கிடைக்கிறது மட்டும்தான் செட் வைஸ் இருக்கும். சிலதெல்லாம் இப்ப காமிக்கிறேன்னா அதுல ஒரு சைஸ் இருக்கும், 2 சைஸ் இருக்கும், அவ்வளவுதான் சைஸஸே இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து இதுலயே இப்ப எனக்கு 6 வேணும், இப்ப நான் 7, 9, 10ன்னு போட்டிருக்கேன்னா இதுல எனக்கு 6 கொடுங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. நம்ம அந்த 650 நம்ம ரெடி பண்றோமா, அதுல சொல்லுங்க, நீங்க எத்தனை வேணா சைஸ் கேளுங்க, பண்ணி தரலாம். இது சர்ப்ளஸ், இது பிராண்டட். அவன் பிராண்டட் கேட்டா கூட நமக்கு கிடைக்காது. ஆமா, பிராண்டட்ல அவங்க கொடுத்தாதான் உண்டு. இது அதுல வர்றதுதான் உங்களுக்கு. அதுல என்ன ஃபேக்டரியில ரிஜெக்ட் ஆகுதோ அந்த ஐட்டம் தான் வரும். அதனால இது கட் சைஸ் தான் நிறைய இருக்கும். டோ கட். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இன்சோல் வந்து ஜெல் இன்சோல் வரும் உங்களுக்கு. ஆமா, இதுல ஜெல் வரும் உங்களுக்கு. இது ஒரு பேட்டர்ன்.
இதுவும் உங்களுக்கு ஜெல்லின்னு சொல்லி தான் வரும் உங்களுக்கு. ஆனா இப்போ ஃபேக்டரியில ரிஜெக்ட் ஆகி வருதுன்றீங்களே, டேமேஜ்னால ரிஜெக்ட் ஆகுமா எப்படி? சார் இல்ல சார், இல்ல நிறைய ரிஜெக்ட் உண்டு சார். வந்து டேமேஜ்ல அப்பரே ரிஜெக்ட் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கொடுத்துருப்பேன் 800 அந்த ரேஞ்சில் வர்றதா உங்களுக்கு அப்பரே ரிஜெக்ட் ஆகும். இது என்னன்னா லைன்ல முடிச்சுட்டு இந்த QC செக் வரும் பாருங்க, அங்க ஏதாவது ரிங்கிள்ஸ் இருக்கும், இல்லைன்னா சரியா ஒரு கார்னர் வந்து கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஏதாவது ஒரு ஸ்டிச் போயிருக்கும். இப்ப நம்ம ஷர்ட்ல எல்லாம் சர்ப்ளஸ் வருது இல்ல சார், சேம் கணக்கு ஸ்டிச் மிஸ் ஆனாவே உங்களுக்கு அது எக்ஸ்போர்ட்ல ரிஜெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி வர்றது சிலது எக்ஸஸ் குவான்டிட்டி வரும். ஆமா, இப்ப அவங்க வந்து ஒரு 500 இல்ல ஒரு 50 அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி ரெடி பண்றாங்கன்னா அதுல இருந்து இவங்க எக்ஸ்ட்ரா ரெடி பண்றாங்க, இருக்கிற குவான்டிட்டியில வரும், அதுல எக்ஸ்ட்ரஸ் குவான்டிட்டி வரும். அப்புறம் மெயின் நம்ம அந்த பெரிய சைஸ் அது காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. இந்தாங்கண்ணா சைஸ் பெருசு, இது சின்னதானா, இதை விட பெருசு தர ஜெய்கலை சைஸ் தரணும். இந்தாங்கண்ணா இதெல்லாம் வாங்குறாங்களா சார், இதுக்காகவே தனியா கஸ்டமர் இருக்கு சார். இந்தாங்க இது 15, இது 15, இதுல உங்களுக்கு 12, 13, 14, 15 வரைக்கும் இருக்கு. பெரிய சைஸ்க்காக தான் சார் எனக்கு கஸ்டமர் பெரிய சைஸ் ஓடுது. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பெரிய சைஸ் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப இதுல எல்லாம் என்கிட்ட ஒரு 10-12 பீஸா இருக்கு, இதுல எல்லாம் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய சைஸ் கிடைக்காது சார், கிடைச்சா ஓடும் அவ்வளவுதான் சார். பெரிய சைஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு, இன்னும் நிறைய காமிச்சிட்டே இருக்கலாம் உங்களுக்கு, வீடியோ லென்த்தா போயிட்டே இருக்கு. நம்ம என் இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க சார், அதுல எல்லா போட்டோஸும் நான் போடுறேன், சைஸோட ரேட்டோட போட்டிருப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இன்ஸ்டாலையும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பெஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க, நீங்க அதுல இருந்து இமேஜ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். இல்லைன்னா நீங்க கடைக்கு வரும்போது கூட அந்த இமேஜ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு சைஸ் இருக்கான்னு பார்த்துட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் வந்து அது சொல்லாம ரொம்ப லாங்ல இருந்து வந்துடுறாங்க, உங்க வீடியோ போட்ட 3 நாள் 4 நாள் தான் ஃபுல் ஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் சைஸ் கட்டு தான் ஆகும். நாங்க அடுத்த வீடியோ போற வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா, அதனால நீங்க என்கிட்ட கேட்டுட்டே வரலாம், இதுல நீங்க உங்களுக்கு ஸ்டாக் எப்பயும் இருக்கும். அப்படி இருந்தாலும் நாங்க ஃபில் பண்ணிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சைஸ் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு கேட்டுட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்க எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், நீங்க கேட்டுட்டே வந்துருங்களா. ஆக்ராஷூ _83ண்ணா. ஆமா, நீங்க இதுலயும் போட்டுருங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க, அதுல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் அதுல போட்டோஸ் எல்லா போட்டோஸும் சைஸ் ரேட்டோட போட்டிருப்போம் உங்களுக்கு. நீங்க பார்த்துட்டு இமேஜ் எடுத்து அனுப்புங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். கொரியர்னா கொரியர் பண்ணிடலாம். அதே மாதிரி COD ஆப்ஷன் கேட்குறாங்க, நம்மகிட்ட COD கிடையாது சார். ஒன்லி நீங்க பே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கமெண்ட் பார்த்துக்கோங்க, நம்ம வந்து காசை வாங்கிட்டு அடுத்தது பொருள் போடாமலாம் நம்ம இது பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் முக்கியம். நீங்க பார்த்துக்கோங்க, கரெக்டாக நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் கரெக்டாக உங்களுக்கு உடனே கொரியர் போட்டுருவேன். சைஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பிறகுதான் நான் உங்ககிட்ட கேட்பேன் எனக்கு கொரியர் பண்ண சொல்லி அமௌண்ட்டு. அப்போ பண்ணுங்க, பண்ணி கொடுத்துடலாம் சார். அதே மாதிரி 350 லோஃபர்ஸ் ஏற்கனவே போன வீடியோல போட்டிருப்பேன்னா, இப்போ அதில் சைஸு 9, 10 இல்லை, ஒரு சில இதில் தான் இருக்கு. நீங்க 350 லோஃபர் மட்டும் கேட்டுட்டு வாங்க, ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்துடும், வந்தவொடனே உங்க வீடியோல போட்டுருவோம். இப்போ ரெடி ஆகிட்டு தான் இருக்கு, அதில் ஆஃப் ஷூ எல்லாமே ரெடி பண்றேன் இந்த தடவை. ஏன்னா நிறைய கஸ்டமர் ஆஃப் ஷூ இருக்கா உங்க கமெண்ட்ல போட்டு இருந்தாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் இப்போ சிந்தட்டிக்ல ரெடி பண்றேன். லெதர்ல ஒரு மாடல் ஆஃப் ஷூ ரெடி பண்ணிருக்கேன். 10 டேஸ் கழிச்சு நம்ம போற வீடியோல அதில் போட்டுடலாம். இது நம்ம இந்த ஓன் பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல சார், இது ஹோல்சேல் இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா பிராண்டிங் கேட்குறாங்க. அவங்க பிராண்டிங் நான் பண்ணி தரேன் ரெடி. பாக்ஸு ப்ளஸ் வந்து அதனுடைய உள்ள இருக்க அந்த பிரிண்டிங் ரெண்டும் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க பாக்ஸ் மினிமம் 3000 பாக்ஸ் ரெடி பண்ணணும். ஆமா, அதனால அப்படி வேணாலும் பண்ணி தரேன். நீங்க பாக்ஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறீங்களோ பண்ணி தருவேன். இல்ல எனக்கு பாக்ஸ் ஒயிட் பாக்ஸோ இல்ல பிளைன் பாக்ஸ் கொடுத்துட்டு உள்ள மட்டும் நேமிங் பண்ணித்தாங்க அப்படின்னாலும் பண்ணித்தரேன். நீங்க குவான்டிட்டி கொடுக்கணும். ஏன்னா இந்த 4 பீஸுக்கு 8 பீஸுக்குலாம் பிராண்டிங் பண்ண முடியாது சார். நீங்க மினிமம் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். மினிமம் வந்து ஒரு இந்த ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 8 பீஸ் தரணும். நீங்க மினிமம் 8 பீஸ் 3 காட்டுனாலும் நீங்க ஆர்டர் தரணும், அப்பதான் பிராண்டிங் பண்ண முடியும். இல்லைன்னா இங்க வழக்கமா நீங்க வந்து எடுத்துட்டு போறீங்களா அந்த மாதிரி நீங்க செட் வைஸ் எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அது நீங்க 4 பீஸ் கூட எடுத்துட்டு போங்க கடைக்கு வந்து, நீங்க செட் வைஸ் 4 பீஸ் கூட எடுத்துட்டு போங்க, அது ஹோல்சேல் தர. ஆனா ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்லைன் பண்றேன்னு சொல்றாங்க, இல்லைன்னா கடைங்களுக்கு நான் சப்ளை பண்ண போறேன் என்னுடைய பிராண்டிங்ல வேணும்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்க இதுல நீங்க பிராண்டிங் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாடலுக்கு மினிமம் 8 பீஸ் செய்யணும், 3 காட்டனாவது ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிராண்டிங் பண்ணி தரேன். நான் இது திருப்பி ஸ்டாக் ரீலோட் ஆயிருக்குண்ணா. அதே 5 கலரு நம்ம இன்ஸ்டால போட்டோஸ் இருக்கு, இல்லைனாலும் போட்டோஸ் கேளுங்க தரேன். 7 to 10 தான் சைஸ்,
5 கலர் வந்திருக்கு இப்போ திருப்பி. என்ன பிரைஸ் இது 450 ஜி. 450. நம்மளது ஃபோம் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு. ஃபோம் மட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஃபோம் பாருங்க, அது மேல டச் அண்ட் ஃபீல் கிளாத் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபோம் மட்டும் செலக்ட் பண்ணி தான் போடுவோம். இது ஃபோம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இதுல 5 கலர் இருக்கு. இதுல பிளாக், அது பிளாக் ஏற்கனவே காமிச்சல, அது கிரீன், இது பிளாக், ப்ளூ, இல்ல கிரீன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் சார். நான் சொல்றேன்ல, பேஸ்டிங் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இது 2வது டைம் ரீலோட் ஆயிருக்கு. ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் வந்து அவங்க கூட கமெண்ட்ல சொல்லலாம் பேஸ்டிங் நம்மளது எப்படி இருக்கு. நான் தைரியமா சொல்றேன், அவங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லலாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கஸ்டமர் கண்டிப்பா சொல்லலாம். வாங்கினவங்க மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அது வேற இருக்குண்ணா, வாங்காமே சும்மா கமெண்ட் போறவங்க நிறைய பேர் இருக்கு. அது வேணா ஜெனுனா நீங்களும் வாங்கினவங்க கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த ஓஜி சர்ப்ளஸ் உங்களுக்கு 1500 ரேஞ்ச் வரும். அதே மாதிரி சார் நான் இப்போ இதில் ரேட் சொல்றேன் பாருங்க, இதுதான் ரேட். ஏன்னா திருப்பி நான் ரொம்ப பொறுமையா பேசுவேன் கஸ்டமர்கிட்ட. என்கிட்டயே வந்து ரொம்ப டென்ஷன் பத்துறாங்க. ஆமா, நான் வந்து ரேட் இருக்கிறதுல கம்மியா தான் சார் போடுவேன். நான் மற்ற கடை கம்பேர் பண்ணி என் கடையில நான் வித்துட்டு இருந்ததோட இப்போ ரேட் கம்மியா தான் போட்டிருக்கேன். நீங்க யூடியூப்ல என்ன ரேட் சொல்றனோ அந்த ரேட் தான். உங்களுக்கு 350 ஃபார்மல், உங்களுக்கு 400ல இருந்து கேஷுவல் வச்சிருக்கேன். 400, 450, 500 தான் லாஸ்ட் கேஷுவல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லெதர் எடுத்தீங்கன்னா 650. நடுவில் அந்த 800, 1000 இப்போ ஸ்டாக் இல்லை. மினிமம் ஸ்டாக் தான். மினிமம் ஸ்டாக் வச்சிருக்கேன், ஆனால் அது ஆன்லைன் பண்ண மாட்டேன். நேரில் வாங்க, அந்த ஐட்டம் இருக்கு, தனியாக காமிக்கிறேன். அதுவும் இந்த 1500 உங்களுக்கு பக்கத்தில் வச்ச ரேஞ்ச் காமிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது உங்களுக்கு 1500 ரேஞ்ச் வரும். இல்லை மீதி எல்லா கலரும் கேட்டது எல்லாம் காலி. இந்த பிளாக் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்லி பிளாக் மட்டும் ரெடி பண்ணிருந்தேன். ஒன்லி பிளாக் மட்டும். இந்த இது 450 ஜி. இது 7 to 10 சைஸ். 7 to 10 இருக்கு. ஆமா, 7 to 10 சைஸ் 450 தான். சோல் நல்லா ஹீல் நல்லா ஹைட்டா இருக்கு. ஹைட்டோட உங்களுக்கு குஷன் நல்லா இருக்கும். இந்த சோல் நல்லா இருக்கும். சோலுமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். உங்களுக்கு ரேட் 450 தான். இது பாருங்க, ஓகே. இது நீங்க வாக்கிங் யூஸ் பண்ணலாம். ஆமா, 7 to 10 சைஸ். உங்களுக்கு 10 வேணுன்றவங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க. இதுல கம்மியா தான் இருக்கு. ஆனா 7 to 10 கம்மியா இருக்கு. அந்த 8 to 10 சொல்றேன்னா அதுல சைஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நாங்க இதுல கிரே, இது என்ன பிரைஸ்? இது 500 தான். 500. நல்லா இருக்கு. இதுல இன்னும் 2 கலர் இருக்கும் ஜி. அது நம்ம இன்ஸ்டால போட்டிருக்கேன். நீங்க பழைய போட்டோல இருக்கும் இன்ஸ்டால, இல்லைனாலும் எடுத்து தரேன். ஓகேன்னா ஆன்லைன் கஸ்டமருக்கு வேணும்னா நீங்க வந்து கேளுங்க, கலர்ஸ் காமிக்கிறது எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு 500 ரேட். இந்த சோல் நீங்க வாக்கிங் போட்டு போலாம் ஜி. இதெல்லாம் இது கிரிப்பு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிள் இருக்கும். இது நீங்க வாக்கிங் தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம 500 ரேஞ்சு கேஷுவல் வருதா, அது நீங்க வாக்கிங் போட்டு போகலாம் சார். 650 ரேஞ்சில் தானே உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி. இங்க உறிஞ்சா எப்போ வேணா மாத்திக்கோங்க. இது நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு 650 வரும். அப்பருக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. சோல் வந்து உங்களுக்கு 3 month பேஸ்டிங் வாரண்டி தருவேன். இங்க முன்னாடி இடிச்சா பிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது. அதே மாதிரி சோல் கட் ஆகுறது அது எல்லாமே நீங்க பிசிக்கல் டேமேஜ் உங்களுக்கு வாரண்டியில கவர் ஆகாது. இது பிளாக். இதுல ப்ரௌனும் இருக்கு. இது எல்லாமே 650 ரேஞ்ச் சார். இதுல டேன் சார். இப்போ இன்னொரு டேன் காமிக்கிறேன் பாருங்க, 650. இதுல 2 டேன் இருக்கு. இது லைட் டேன், டார்க் டேன் இருக்கு. ஆமா, நீங்க உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறேன். இல்லைன்னா இன்ஸ்டாலே போட்டோஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இதுலயே 2 டேன் இருக்கும். இது லைட் டேன், இதுல டார்க் டேன் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ரெண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 350ல இருந்து 1600 வரைக்கும் தான் ஹையஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா. பிராண்ட் இருக்கு, அதர் பிராண்டும் இருக்கு, ஓன் பிராண்ட் இருக்கு, வாரண்டி இருக்கு, வாரண்டி இல்லாததும் இருக்கு. அதே மாதிரி சொல்லிடுறேன், தயவு செய்து. ஏன்னா உங்க இன்ஸ்டால நீங்க ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுறீங்க, அதுல என்ன பண்றாங்கன்னா அந்த 350 பார்த்துட்டு நீங்க லெதர் ஸ்டார்டிங் 350 போடுறீங்க, அது லெதர் 350 கேக்குறாங்க. இல்ல, 350 சிந்தட்டிக் தான். உங்களுக்கு 650 மட்டும்தான் லெதர். 650ல இருந்து போற எல்லா ரேஞ்சும் லெதர். உங்களுக்கு 350 சிந்தட்டிக் தான் சார். அதனாலதான் நான் இன்ஸ்டால போடும்போதே போடுவேன் ஃபுல் வீடியோ பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தாதான் புரியும். அது இங்கிலீஷ் வீடியோ புரியாது உங்களுக்கு. இல்ல, நிறைய கஸ்டமர் அதை பார்த்துட்டு வந்து நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு அது உங்களுக்கு நாங்க யூடியூப் வீடியோ ஓபன் பண்ணி காமிக்க வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க இன்ஸ்டாவை பாக்குறவங்க தெளிவா பாருங்க. அதனோட லிங்க் வீடியோ முழு வீடியோ பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் என்ன இதுன்னு தெரியும். கண்டிப்பா. இன்ஸ்டாவோட பேர் என்னவோ அதேதான் யூடியூப் சேனல் பேரும். D17 போட்டால போதும் நம்ம சேனல் வந்துடும். ஃபுல் வீடியோ உட்காந்து கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம்னா கரெக்டா தெளிவா பார்த்து வாங்கினாதான் அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. சும்மா மேலோட்டமா பாத்துட்டு வந்து கேட்டீங்கன்னா அவரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, நாங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா. சார் அதே மாதிரி இன்னொரு மேட்டர், ரேட்டும் அதுதானே. இப்போ உங்க வீடியோக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த ரேட் மாறாது சார். நான் இதை ஏத்தியும் சொல்ல மாட்டேன்,
கண்டிப்பா கம்மி பண்ண மாட்டேன். ஏன்னா இதுதான் ரேட்டு. ஏன்னா இல்லைன்னா நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன். ஆனா நம்மகிட்டே வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல கஸ்டமர்கிட்ட டென்ஷன் ஆகிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களால கொடுக்க முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம சொன்னா கேட்டுக்க மாட்டேங்க. இல்ல நான் அவ்வளவு தூரம் வந்து வரேன், நான் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி வரேன் சார், நம்ம ரேட்டு கம்மி தான் சார் வராங்க, அதனால நாங்க ரேட்டு கரெக்டா தான் வைப்போம், நீங்க என்கிட்ட வந்து பார்கன் மட்டும் பண்ணாதீங்க. அது ரெக்வஸ்டா தான் கேக்குறேன் நான். கண்டிப்பா ஏன்னா நான் சொல்ல என்னால கண்டிப்பா முடியல அவ்வளவு. ஏன்னா இங்க வரவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்குங்க, எப்பவுமே போர்ட்ல இருக்கும் பாருங்க இந்த பிரைஸ். யூடியூபர்னா எங்கிருந்தோ வருவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் சொல்லி தான் பிரைஸ் கம்மி பண்ணி சேல் பண்றாங்க. அதுலயுமே நீங்க டிஸ்கவுண்ட் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், அது தரது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, தெளிவா பாருங்க, டீட்டெயிலா பார்த்துட்டு அனோட நம்பருக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துட்றேன். அவர் கால் பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லி ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் வாட்ஸ்அப் பண்ணுவாரு. அப்படி இல்லை நீங்க தெளிவா பார்க்கணும்னா அனோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதுலேயே ப்ரைஸ் இருக்கும், ஷூஸ் இருக்கும், அதுமே பார்த்துட்டு நீங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், வரவங்க நேர்ல வந்து கூட வாங்கிக்கலாம். எனக்கு நான் சொல்றேன், வர முடியாதவங்க ஆன்லைன் வரவங்க நேர்ல வந்து ப்ராடக்ட் பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க, அதுதான் நானுமே நல்லதுன்னு சொல்லுவேன். எனக்கு இப்பதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், கால்ல போட்டு பார்த்துட்டு ஓகே. ஏன்னா இப்ப ஆன்லைன்ல இருந்து நிறைய பேர் கடைக்கு வர ரீசனே அதுதான், சைஸ் மாறி வர்றது. நான் இல்ல மாறி வந்தாலும் நான் ரிட்டர்ன் வாங்கி நான் மாறி கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு செட் ஆகலாம் நான் பண்ணி தான் தரேன். அதே மாதிரி யூஸ் பண்ண ஷூ தயவு செய்து எடுத்துட்டு வருவாங்க, நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப மாடல் பிடிச்சி எல்லாம் வாங்கிட்டு 2 நாள் நடந்துட்டு வந்து இது எனக்கு கம்ஃபர்டபுள்ன்றாங்க. எப்படி மாத்த முடியும் சார்? இல்ல சார், நான் அதே 2 நாள் நான் யூஸ் பண்ண ஷூ உங்களுக்கு கொடுத்தா அந்த கஸ்டமர் வாங்குவாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், புதுசு கொடுங்க அப்படின்னு நம்ம உரிமையா கேட்போம். அப்ப நம்ம யூஸ் பண்ணி கொடுத்து அது இன்னொருத்தவங்க கொடுத்தா அவன் எடுத்துப்பானா? பீஸே வாங்க மாட்டேன்றாங்க கஸ்டமர், அப்புறம் எப்படி யூஸ்டு பீஸ் வாங்குவாங்க? அதனால நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நான் மாத்த மாட்டேன் சார். நீங்க யூஸ் பண்ணாம கொடுங்க. உங்களுக்கு நான் உண்மையா தான், நீங்க 4 நாள் இல்ல 1 மாசம் கழிச்சு கூட எடுத்துருவாங்க. வீட்டு உள்ள போட்டு நீங்க நடந்து பாருங்க, வீட்டு உள்ள நடந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் தெரியும். அது சரி இல்லையா, தயவு செய்து எடுத்துட்டு வந்தாங்க, நான் மாத்தி கொடுத்துறேன். நீங்க அதை விட்டுட்டு நான் 2 நாள் ஆபீஸ் யூஸ் பண்ணேன் எனக்கு கம்ஃபர்டபுள்னா அது மாத்த மாட்டேன். நீங்க வீட்டுல யூஸ் பண்ணி போட்டுட்டு நடந்து பாருங்க, ஃப்ரீயா இருந்ததுன்னா கரெக்டா அதை செக் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. கண்டிப்பா. ஸோ பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ லைஃப் டைம் வாரண்டி வேற கொடுத்துட்டு இருக்காரு. வீடியோவில் பார்த்துட்டு பை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டவுட்லேயே இருப்பாங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ற எல்லாருமே ஜென்யூனா எப்படி இருந்தாலும் சரி ஜென்யூன் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது வர முடியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.